Hi students, 10th standard maths, exercise 4.2, question number 16. PQ is equal to 6.8 cm, உச்சிக்கோணம் 50 டிகிரி மற்றும் உச்சிக்கோணத்தின் இரு சமவெட்டியானது அடிப்பக்கத்தை PD is equal to 5.2 cm என D இல் சந்திக்குமாறு அமையும் PQR முக்கோணம் PQR வரைக. Draw a triangle PQR such that PQ is equal to 6.8 cm, vertical angle is 50 degree and the bisector of the vertical angle meets the base at D where PD is equal to 5.2 cm. இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் PQR கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த PQRல பேஸ் சைடு பார்த்தீங்கன்னா PQ, ட்ரையாங்கிளில் பேஸ் சைடு அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா PQ is equal to 6.8 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. And then vertical angle 50 degree அப்படின்னு கொடுத்துட்டாங்க. And then the bisector of the vertical angle meets at the base at D where PD is equal to 5.2 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெர்டிக்கல் ஆங்கிளை பைசெக்ட் பண்ணக்கூடிய அந்த பைசெக்டார் லைன் பேஸ் சைடில் D அப்படின்ற பிளேஸில் மீட் பண்ணுது. அப்படி மீட் பண்ணும்போது Pலேருந்து D வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.2 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் பேஸ் சைடு PQ, ஸோ இந்த இடத்துல P அப்படின்னு எடுத்துக்கலாம், இங்கே Q அப்படின்னு எடுத்துக்கலாம். PQவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.8 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே P இருக்குது, இங்கே Q இருக்குது. அப்போது டாப் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா R. இங்கே உச்சி கோணம் வெர்டிக்கல் ஆங்கிள் இஸ் 50 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த ஆருடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி. இப்போது இந்த 50 டிகிரியை பைசெக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது 2 ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ஆர்லேருந்து PQங்கிற சைடை நோக்கி ஒரு லைன் வரையணும். அந்த லைன் இந்த PQங்கிற சைடை எக்ஸாக்டாக எங்கே கட் பண்ணும் அப்படின்னா D அப்படின்ற ஒரு பாயிண்டில் கட் பண்ணும். ஸோ இப்போ ஆர்லேருந்து ஒரு பைசெக்டார் லைன் வரையலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்லேருந்து ஒரு பைசெக்டார் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைன் 50 டிகிரியை எக்ஸாக்டாக 2 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணிடுச்சு. இப்போது இந்த லைன் PQ அப்படின்ற இந்த பேஸ் சைடை எந்த இடத்துல கட் பண்ணோம் அப்படின்னா D அப்படின்ற இடத்துல கட் பண்ணணும்னு கொஸ்டின்லேயும் சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு D அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போது வெர்டெக்ஸ் Pலேருந்து இந்த பாயிண்ட் D வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.2 cm சொல்லிட்டாங்க. ஸோ PD இதோடைய டிஸ்டன்ஸ் 5.2 cm. ஸோ கொஷினில் கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரஃப் டயக்ராம் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரஃப் டயக்ராமை பேஸ் பண்ணி மெயின் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். மெயின் டயக்ராமுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா எப்போவுமே இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ் சைடு என்னவோ அதை வரைஞ்சிடணும். இப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ் சைடு பார்த்தீங்கன்னா PQ, அதோடைய டிஸ்டன்ஸ் 6.8 cm. ஸோ உங்களுடைய ஸ்கேலை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 6.8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கிட்டு 6.8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6.8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது உங்கள் ஸ்கேலை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு நேம் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா PQ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல P, இந்த இடத்துல Q. PQ உடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.8 சென்டிமீட்டர். ஸோ 6.8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த வெர்டிக்கல் ஆங்கிளை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். பட் இந்த வெர்டிக்கல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆரில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா P and Q மட்டும்தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் நிறையா பார்த்துருப்போம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளை மட்டும் நம்ம டேரெக்டாக போடக்கூடாது. ஃபைனலாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடியும் போது இந்த 50 டிகிரி ஆங்கிள் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ கொடுத்துருக்க இந்த 50 டிகிரி ஆங்கிளை நம்ம இன்டெரக்டாக ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க இந்த ஆங்கிள் வேல்யூ, அதாவது வெர்டிக்கல் ஆங்கிள் வேல்யூஸை இந்த லைன் செக்மெண்ட் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுடைய ப்ரொடெக்டர் எடுத்துக்கிட்டு இந்த லைன் செக்மெண்ட் மேலே அந்த ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரொடெக்டர் எடுத்துக்கிட்டு எய்தர் P or Q ரெண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து Pயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். Pயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் பாருங்கள் 50 டிகிரி 50 degree 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 50 degree
ஸோ எக்ஸாக்டாக 50 டிகிரி எங்கே இருக்குதோ அதை இந்த லைன் செக்மெண்ட் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 50 டிகிரி அந்த லைன் செக்மெண்ட் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாக்டாக இந்த 50 டிகிரியை இந்த லைன் செக்மெண்ட் மேலேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, Pயிலிருந்து 0 டிகிரி ஆங்கிளுக்கு ஒரு லைன் வரையணும். அதே போல் Pயிலிருந்து 90 டிகிரி ஆங்கிளுக்கு ஒரு லைன் வரையணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 டிகிரிக்கும் 90 டிகிரிக்கும் ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இப்போது ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க இந்த PQ அப்படின்ற இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரையணும், அதாவது மையக்குத்து கோடு வரையணும். ஸோ இப்போ உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு அதை Pயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதை Pயில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த PQ உடைய மோர் தென் ஹாஃப், முக்கால் வாசிக்கு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு மேலே ஒரு ஆர்க்கு, அதே போல் கீழே ஒரு ஆர்க். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆர்க் இந்த மாதிரி, அண்ட் தென் கீழே இங்கே ஒரு ஆர்க். இப்போது காம்பஸோடைய மெஷர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே எடுத்து Qவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஆர்க் வரையணும், அதே போல் கீழே இன்னொரு ஆர்க். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஆர்க்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிருக்கும். இப்போது இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் லைனும் இந்த 90 டிகிரி ஆங்கிள் லைனும் எங்கே மீட் ஆகுதோ அந்த மீட்டிங் பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். அந்த சர்க்கிளில் PQ அப்படின்ற பாயிண்ட்ஸ் அந்த சர்க்கிள் மேலேயே நமக்கு வரணும். ஸோ இப்போ உங்களுடைய காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு அதை இந்த பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ காம்பஸை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காம்பஸோடைய இந்த பென்சில் எண்டை எய்தர் P ஆர் Q ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து இந்த Qவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிருச்சு. இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் மேலேயே இந்த Q அண்ட் P ரெண்டு பாயிண்ட்டுமே சர்க்கிள் மேலேயே இருக்கும். அதாவது சர்க்கிளை விட்டு வெளியும் போயிருக்காது, சர்க்கிளை விட்டு உள்ளரையும் போயிருக்காது. எக்ஸாக்டாக நமக்கு இந்த சர்க்கிள் மேலேயே இந்த PQ ரெண்டு பாயிண்ட்டுமே நமக்கு லை ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது இந்த ப்ராப்ளமை நம்ம 90% கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சர்க்கிள் வரைக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற இதே ஸ்டெப்ஸை தான் இதுக்கு முன்னாடி போட்ட மீடியன்லேயும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், அதே போல் ஆல்டிடியூட்லையும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ மீடியன், ஆல்டிடியூட், பைசெக்டார் இந்த 3 டைப்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ட்ரா பண்ணுற வரைக்கும் எல்லா ஸ்டெப்ஸுமே காமனாக தான் இருக்கும். ஸோ சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஸ்டெப்ஸ் வேரி ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பைசெக்டார் ஃபார்ம் பண்ணும். அந்த பைசெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த PQ அப்படின்ற லைனை D அப்படின்ற பிளேஸில் கட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த D எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த Dயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். Pயிலிருந்து D வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் PD ஈக்குவல் டு 5.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ Pயிலிருந்து 5.2 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்க் இந்த லைனை எங்கே கட் பண்ணுதோ அதுதான் நமக்கு பைசெக்டார் கட் பண்ணக்கூடிய D அப்படின்ற பாயிண்ட். ஸோ இப்போது காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துக்கிட்டு அதை 5.2 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5.2 சென்டிமீட்டருக்கு நான் காம்பஸை மெஷர் பண்ணிட்டேன். மெஷர் பண்ணிவிட்டு காம்பஸை Pயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காம்பஸை Pயில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது Pயில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 5.2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் இந்த மாதிரி ட்ரா பண்ணும். இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க் இந்த PQங்கிற லைனை கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் தான் D. ஸோ இந்த இடத்துல D அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு D கிடச்சிருச்சு. இப்போது Pயிலிருந்து D வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் 5.2 சென்டிமீட்டர். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த Dயையும் இந்த சர்க்கிள் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் லைனை கட் பண்ணக்கூடிய இந்த பிளேஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த Dயையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இப்போ உங்கள் ஸ்கேல் எடுத்துகிட்டு இந்த Dயையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த D அப்படின்ற இந்த பாயிண்ட்டையும் இந்த சர்க்கிள் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் லைனை கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இப்போது உங்கள் ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன் கிடச்சிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிருக்கும். அதாவது இந்த Dயையும்
இந்த சர்க்கிள் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டர் லைனை கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இப்போ இந்த லைனை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சர்க்கிளை கட் பண்ணுற அளவுக்கு இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த லைன், அதாவது நம்ம லாஸ்ட்டாக வரைஞ்ச இந்த லைன் சர்க்கிளை கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்லேருந்து பியையும் அதே போல் இந்த பாயிண்ட்லேருந்து கியூவையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் சைடில் பிக்யூ இருக்குது. அப்போ இந்த டாப் வெர்டெக்ஸ் தான் நமக்கு ஆர். ஸோ இப்போ ஆர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிச்சு. இப்போ கொஷினில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆங்கிள் ஆரோடைய ஆங்கிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ஆரோடைய ஆர் அப்படின்ற இந்த வெர்டெக்ஸோடைய ஆங்கிள் வேல்யூ 50 டிகிரியாக இருந்தது அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ட்ரையாங்கிள் கரெக்ட். சப்போஸ் 50 டிகிரி இல்லை அப்படின்னா எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரொடெக்டர் எடுத்து இந்த இடத்துல 50 டிகிரி இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ப்ரொடெக்டர் எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது QR இதை வந்து 0 டிகிரியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது PR அப்படின்ற இந்த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 50 டிகிரி லைன் மேலேயே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், எக்ஸாக்டாக 50 டிகிரி லைன் மேலேயே இந்த PR அப்படின்ற லைன் இருக்குது. ஸோ இந்த வெர்டெக்ஸ் ஆரோடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி, விச் மீன்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே 0 இருக்குது, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 50 டிகிரியில் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இந்த ட்ரையாங்கிள் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ இப்போ உங்களுடைய ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோட வேல்யூ எக்ஸாக்டாக 50 டிகிரி கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல 50 டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ரீன் கலர் லைன்லேருந்து இந்த ஒரு பிளாக் கலர் லைனை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 25 டிகிரி இருக்கும். வேணால் நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி ஒரு மெயின் டயக்ராம், அதாவது ட்ரையாங்கிள் PQRஐ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அந்த ட்ரையாங்கிளில் வெர்டெக்ஸ் ஆரோடைய வெர்டிக்கல் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 50 டிகிரி நமக்கு எக்ஸாக்டாக கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வரைஞ்ச இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்ட். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் PQR. தட்ஸ் ஆல்.